வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் என்பதை தமிழக அரசு முன்மொழிவதாக முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் தகவல். அனைவருக்கும் வீடு என்ற கனவை நிறைவேற்ற மத்திய அரசின் நிதி உதவியை நாடுவதாகவும் பேச்சு. தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க முதலமைச்சர் வலியுறுத்தல். புதிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை என எந்த நிபந்தனையும் கூடாது எனவும் வேண்டுகோள். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். நீட் தேர்வால் கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்க வேண்டுமென முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்கு 2283.40 கோடி நிதியை வழங்க வேண்டும். டிபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி தேவை எனவும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தார். தமிழ்நாட்டின் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையை கோவையில் அமைக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தார். தமிழ்நாட்டின் நலன்களுக்காக மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்பட தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளது. வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் என்பதை தமிழக அரசு முன்மொழிவதாக முதலமைச்சர் தகவல். இலங்கை, பாகிஸ்தான் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தார். இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் சேர்ந்து உழைப்போம். டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மாநிலங்களவை எம்பியாக காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு. தேர்தல் நடத்தும் அதிகாரி தேன்மொழியிடமிருந்து உறுப்பினர் தேர்வு சான்றிதழை பெற்றார். மின்வெட்டால் வீடுகள், சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும். மின் தடை பற்றி பொதுமக்களிடம் கூறுவதற்கு காரணங்களை தேடி நேரத்தை செலவழிக்க வேண்டாம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிவிப்பு. கொள்கையோடு கூட்டணிக்கு வந்தார்கள், தற்போது கொள்கை கேள்விக்குறியாகி இருக்கிறது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். திமுக தனித்து விடப்பட்டாலும் கவலை இல்லை எனவும் பேட்டி. ஸ்ரீவைகுண்டத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட MLA சரவணனை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். தாவேகா ஆட்சியில் ரீல்ஸ் எடுப்பதுதான் அதிகமாக உள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் கீதா சிவன் குற்றச்சாட்டு. வேலை வாங்கி தருவதாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் தாவேகா நிர்வாகிகளால் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கண்டனம். அதிமுகவினர் தாவேகாவில் இணைவது வருத்தம் அளிக்கிறது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. தாவேகா அலுவலக கேட்டை கூட திறக்காமல் காக்கா வைத்த கட்சியில் இணைந்து என்ன செய்ய போகிறார்கள் எனவும் விமர்சனம்.
அதிமுகவுடன் அமமுக இணைக்கப்படுமா? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம். சென்னை வடபழனி அருகே பிரபல ஹோட்டலான சரவணபவன் ஹோட்டல் ஊழியர்கள் முருகன் கோயில் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடந்த 6 மாதங்களாக சம்பளம் கொடுக்கவில்லை என 100க்கும் மேற்பட்டோர் கூடிய நிலையில் நீதி கிடைக்கவில்லை என்றால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் என்றும் எச்சரிக்கை. மூன்று மாதங்களுக்கு பிறகு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஜூன் 24 கூடுகிறது. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் கடந்த மே மாதத்திலும் மாமன்ற கூட்டம் நடைபெறாத நிலையில் கூடுகிறது. அரசு துறைகளில் ஒப்பந்தம் வழங்கியதில் பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் அரங்கேறியதாக தொடரப்பட்ட வழக்கு 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 37 ஹார்ட் டிஸ்க் திருடிய வழக்கை விசாரிக்க சிபிசிஐடி டிஎஸ்பியாக பிரபு நியமனம். கைது செய்யப்பட்ட கோபிநாத் உள்ளிட்ட 2 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி திட்டம். மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டம். நிதி தேவையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும். சென்னையில் போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபனிடம் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தல். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை தண்ணீர் திறக்கப்படாது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதால் தமிழக நீர்வளத்துறை அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி பழைய குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிப்பு. அரசு விரைவு போக்குவரத்து கழக தொலைதூர பேருந்துகளில் இனி ஆன்லைன் டிக்கெட் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும். கடைசி நேரத்தில் இருக்கையை பொறுத்து நேரடியாக டிக்கெட் பெறும் நடைமுறை இனி இருக்காது என்றும் அறிவிப்பு. சென்னையிலிருந்து கோலாலம்பூர் செல்லும் விமானத்திலிருந்து 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட திண்டுக்கல்லை சேர்ந்த சிவயோகேஸ்வரன் என்பவரிடம் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம். ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரகாஷ் பார்க் எம்பி கட்சியிலிருந்து விலகல். ஏற்கனவே சுகேந்து சேகர் ராய், சுஷ்மிதா தேவ் எம்பிக்கள் ராஜினாமா செய்த நிலையில் மம்தா பானர்ஜிக்கு பெரும் பின்னடைவு. காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு மத்திய அரசு மறுப்பு. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை எனவும் மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் திட்டம். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றியவர் என்ற பெருமையை பெற்றுள்ள நண்பர் மோடிக்கு வாழ்த்துக்கள். வலிமையான அவருக்கு இனிவரும் காலங்களிலும் மகத்தான வெற்றிகள் காத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எக்ஸ் பதிவு.
ஓமன் கடற்பகுதியில் ஹோர்முஸ் நீரிணை அருகே சரக்கு கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழப்பு. இந்தியர்கள் 24 பேரில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 3 பேர் உயிரிழந்ததாக தகவல். கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் சரக்கு கப்பல்களின் முக்கிய போக்குவரத்து பகுதியான ஹோர்முஸ் நீரிணை மூடல். டெஹ்ரான் உள்ளிட்ட பகுதிகளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நீரிணையை மூடுவதாக ஈரான் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல். பாதுகாப்பு கருதி குவைத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடல். அமெரிக்க குடியேற்றத்தை வலுப்படுத்தும் வகையிலான செக்யூர் அமெரிக்கா ஆக்ட் சட்டத்தில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சுமார் $70 பில்லியன் மதிப்பிலான திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நிதி எல்லை பாதுகாப்பு படை மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் என அமெரிக்கா அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களுக்கு நேபாளம் தடை விதிக்கவில்லை. அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்து காரணமாக தடை விதிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் மத்திய அரசு விளக்கம். ஜனநாயகன் திரைப்பட கசிவு வழக்கில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி கைது. ஜனநாயகன் பட லீக் விவகாரத்தில் கைதானவர்கள் எண்ணிக்கை 19 உயர்வு. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று கோலாகல தொடக்கம். கால்பந்து உலகக்கோப்பை வரலாற்றிலேயே முதன்முறையாக 48 அணிகள் பங்கேற்பு. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் வரலாறு படைக்க காத்திருக்கும் மெஸ்ஸி, எம்பாப்பே. அதிக கோல்கள் அடித்த ஓய்வு பெற்ற ஜெர்மனி வீரர் மிரோஸ்லாவ் குளோஸின் சாதனையை இருவரும் முறியடிக்க வாய்ப்பு.